ஆன்மீக அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள். 30/1/2026 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை, மகர மாதம், ஹேமந்த் ருது, உத்தராயணம், விசுவாவசு தமிழ் வருடம், தை மாதம் 16. இன்று பிரதோஷம். இன்று மேல் நோக்கு நாள். சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தி பகவானை வணங்கிட்டு வாங்க, ஆதியும் அந்தத்தையும் வணங்கிட்டு வாங்க. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 2 மணிலிருந்து 3 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36. இன்றைய திதி இன்று காலை 10:03 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:28 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை மரணயோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:03 வரை பாலவம், பின்பு இரவு 9:02 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 4:28 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய கிரகங்களை பார்த்தோன்னா மிதுன ராசியில் குரு பகவான், சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், கும்பராசியில் புதன் பகவான், ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களுக்கு செய்கின்ற ஒரு சில கொஞ்சம் பக்தியோடு இறைவனை வழிபட்டு செய்கின்ற போது உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு பிராப்தமும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் பக்தியோடு சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நாள் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்கின்ற செயலில் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் கடைபிடிங்க. அந்த அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தோன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் தான், சிரமத்தோ சில விஷயம் செய்கின்ற போது அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அந்த சிரத்தையே உங்களுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு கடகராசின்னு பார்த்தா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள் உங்களுக்கான ஒரு திறமைகள் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக நம்பராண்டு உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் மிக மன மகிழ்ச்சியோடு மிக சந்தோஷமாக இந்த நாளை கடக்க போகுது. செய்கின்ற விஷயம் ஒன்று உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஒரு சந்தோஷம் கொடுக்க போகுது. உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு செய்கின்ற செயலை ஒரு வெற்றியும் முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு. அதனால் எல்லா செயலும் உங்களுக்கு சுகமாக வெற்றியை அமையக்கூடிய அற்புத நாளாக இந்த அமைகிறது. உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு சோர்வு இருக்கும். சோர்வு இருந்தாலும் அதையுமே சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. அதனால் சோர்வு எல்லாம் தூக்கிப்படும் ஃப்ரெஷ்ஷாக சில முயற்சி பண்ணிட்டு அடுத்த கடை நோக்கி போயிட்டே இருங்க நீங்கள். ஓகேங்களா. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய வரவுகளும் வராமல் இருந்த சில வரவுகளும் உங்களுக்கு வரப்போகுது. எதிர்பாராத சில வரவும் வரப்போகுது. அதனால் நீங்கள் நல்லா வருமானத்தையும் வரவையும் பெறக்கூடிய அற்புத நாள் உங்களுக்கு. கொஞ்சம் உங்களுடைய வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாறுகின்ற போது உங்களுக்கு அந்த சேமிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த அசையா சொத்துக்களை கொஞ்சம் மூடி செய்யுங்க, அதுவும் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. தனுசு ராசி பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயம் கொஞ்சம் ஆர்வத்தோடு செய்யுங்க. அந்த ஆறுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஊக்கத்தோடு செயல்கின்ற போது நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மகராசி என்பது கொஞ்சம் அலைச்சல் உள்ள நாளாக அமையுது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு மகரத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கார், உங்களுக்கு செவ்வாய் இருக்கார். அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு அப்புறம் அந்த நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஒரு வெற்றியும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை அலைச்சி இருந்தாலும் நல்லா ஒரு லாபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. கும்பராசி என்பது கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படக்கூடிய நாள் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பேச்சுங்க செயலை கொஞ்சம் கவனமாக இருங்க. கோவப்பட்டாலும் அந்த கோபத்துக்கு கேட்ட ஒரு நியாயம் இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம்
அமைதியாக இருப்பது கொஞ்சம் சிறப்பு உங்களுக்கு. மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு தேவையான எதிர்ப்புகள்லாம் வரும். அந்த எதிர்ப்புகளை மீறி சில விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய, வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. எந்த தடையும் ஒழித்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு. அதனால் நம்மளுக்கு சனி பகவானும் நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக ஆண்டவருக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.